ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜோதி தீனா சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுடு டெக்னோ அப்படிங்கிற ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். க்ளவுடு டெக்னோ அப்படிங்கிறது கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி. நிறையா கம்பெனிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் செக்டாருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி நம்மளுக்கு இன்கம் கொடுக்கலாங்கிறத வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நோட்டிஃபிகேஷனை பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கிங்க. அப்படி ஆன் பண்ணிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய ஏன்னா இதில் அடிஷ்னல் நிறையா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை பற்றியும் நம்ம அதில் உங்களுக்கு அந்த அப்டேஷன் ரீச் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் இருக்குது, நம்ம இந்த க்ளவுடு டெக்னோவில் ஜாயின் பண்ணுறதுனால என்ன இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன், நோ சிபில் ஸ்கோர் ரெக்யர்டு. ஓகேங்களா? ஸோ நமக்கு வாங்கக்கூடிய லோனுக்கு சிபில் ஸ்கோர் செக் பண்ண சிபில் ஸ்கோரே தேவையில்லை. ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ மூணாவது பார்த்திங்க அப்படின்னா EWI ஃபெசிலிட்டி அப்படின்னா என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இஎம்ஐ ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டு தான் பார்த்துருப்போம். இது பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் வீக்லி இன்ஸ்டால்மெண்ட்டு. வாரம் நம்ம வாங்கக்கூடிய லோனை என்ன பண்ணிக்கலாம், கட்டக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குயிக் டிஸ்பர்ஸ்மெண்ட். இதில் என்னென்னா நம்மளுக்கு லோன் ப்ரொவைட் பண்ண வித்தின் செகண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேலெட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். அதிலிருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேஷ்பேக் ஃபெசிலிட்டி. ஸோ கேஷ்பேக் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்டு 80% ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணும்போது அடுத்த நாள் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா 20% கேஷ்பேக்கை கம்பெனி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் என்ன பண்ணுறாங்க, கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங் ப்ராஜெக்ட், ஃப்யூச்சரில் வரக்கூடிய ப்ராஜெக்டில் பார்த்திங்க அப்படின்னா கார் லோன் இருக்குது, லேண்ட் லோன் இருக்குது, ஹோம் லோன் இருக்குது, 2 வீலர் லோனு இருக்குது, ஃபர்னிச்சர் லோன், எலக்ட்ரானிக் பொருள் வாங்குறதுக்கும் லோன் இருக்குது, மொபைல் வாங்குறதுக்கும் லோன் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் ஃப்யூச்சரில் வரக்கூடிய ப்ராஜெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னுமே இருக்குது. என்ன அப்படின்னா கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் கார்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போது எல்லாருமே கிரெடிட் கார்டு என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு டெபிட் கார்டு வேணால் கிடைக்கும். கிரெடிட் கார்டு பார்த்திங்க அப்படின்னா நிறையா கண்டிஷன்ஸ் பேங்க் வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு 6 மாதம் நம்ம பேங்க்கில் ட்ரான்சாக்ஷன் அதிகமாக பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா பல்க் அமௌண்ட்டு அதில் சேவ் பண்ணியிருந்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 3 வருஷம் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்கும் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு கண்டிஷன்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பட் ஆனால் நம்மளதில் எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. ஃப்யூச்சரில் வரக்கூடிய ப்ராஜெக்டில் கிரெடிட் கார்டும் இருக்குது. ஓகேங்களா? அது டிஃபால்ட்டாக ஆல்ரெடி எப்படி இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணலாம், டிக்கெட் புக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம், பெட்ரோல் பங்க்கில் யூஸ் பண்ணலாம், ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டி பில், மொபைல் ரீசார்ஜ், அந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், அந்த கிரெடிட் கார்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கோல்டு லோன். ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய ப்ராஜெக்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அப்படின்னா நம்ம வரக்கூடியதை தான் பார்த்தோம். இனி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இப்போது என்ன பண்ணுறோம். ஓகேங்களா? அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா உங்களோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இந்த 3ம் தேவைப்படுது. நம்ம டிசைன் பண்ணுறது என்ன அப்படின்னா யூசர் ஐடி, யூசர் நேம் நம்மளாம் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம அதை கொடுக்கும்போது ஏற்கனவே ஒருத்தர் அதே யூசர் ஐடி எடுத்திருந்தாங்க அப்படின்னா நாட் அவைலபிள்னு சொல்லி வரும். நம்ம என்ன பண்ணணும், யூசர் ஐடியில் சம் சேஞ்சஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அவைலபிள் வந்துச்சுன்னா நம்ம தான் அந்த யூசர் ஐடியை ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கோம், நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு நம்மளாக தான் டிசைன் பண்ணுறோம்.
பாஸ்வேர்டுக்கு உண்டான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா அப்பர் கேஸ் லெட்டர் இருக்கணும், லோயர் கேஸ் லெட்டர் இருக்கணும் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் அட்டு அந்த மாதிரி சிம்பிள்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கணும் பாஸ்வேர்டில். ஓகேங்களா? இதாக பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டுக்கு உண்டான கண்டிஷன்ஸ். நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறதெல்லாம் செப்பரேட் வீடியோவாகவும் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்டை நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் யாராவது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ரெஃபரல் லிங்க்கை வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லோன் தான் என்ன பண்ண போகிறோம், பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதனோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1600 ரூபா. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸிங்க்கு கட்டக்கூடிய ஃபீஸாகவும் என்ன பண்ணிக்கலாம், லோன் ப்ராசஸிங் ஃபீஸ்க்காகவும் மைண்டில் செட் பண்ணிக்கலாம். அவங்கவுங்களுக்கு ஈஸியாக எது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம 1600 கட்டி ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ கம்பெனி ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுக்குது அப்படின்னா டெய்லி போனஸாக 0.5% என்ன பண்ணுது, நம்மளுக்கு டெய்லி போனஸாக கொடுக்குது. எப்போ இருந்து அப்படின்னா ஜாயின் பண்ண அடுத்த நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 400 நாளைக்கு கொடுக்குது, பேங்க் ஹாலிடேஸை தவிர. ஓகேங்களா? சாட்டர்டே சண்டேஸ் கிடையாது, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, அது மட்டும் இல்லாமல் பேங்க் லீவ் நாள்லேயும் கிடையாது. ஓகேங்களா? மற்ற நாளில் 0.5% 1600 ரூபாய்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா டெய்லியும் 8 ரூபாய் ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 400 நாளைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 400 இன்ட்டு போடும்போது 4 32. ஸோ அப்போ 3200 ரூபா நம்ம போடக்கூடிய அமௌண்ட்டை டபுளாக தான் நம்ம 400 நாளில் ரிசீவ் பண்ணுறோம். அதுக்கு 400 நாள் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. மினிமம் 500 ரூபா வந்தாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இது ஸ்டாப் ஆகும். எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு லோன் எலிஜிபிலிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா டெய்லி போனஸ் என்ன ஆகிடும், நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? ஏதோ ஒன்று தான் டெய்லி போனஸ், அதில் லோன் எலிஜிபிலிட்டி ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லோனுக்கு என்ன பண்ணணும், சரிங்களா? நம்ம லோன் வாங்குறோன்னு தான் உள்ளே வந்தோம். நம்ம ஃபஸ்ட்டு லோனில் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு 1600 ரூபா பே பண்ணி வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளாட்டவே லோன் தேவைப்படுற 2 நபரை நம்ம என்ன பண்ணணும், இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லோன் எலிஜிபிலிட்டிக்கு வந்துடுவோம். ஓகேங்களா? இன்ஸ்டண்ட்டாக 2 ஐடி ஆக்டிவேஷன், 2வது ஐடி ஆக்டிவேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஃபஸ்ட்டு லோன் எலிஜிபிலிட்டி ஆகிட்டு டெய்லி போனஸு ஸ்டாப் ஆகிடும். ஃபஸ்ட்டு லோன் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2250 ரூபா நம்மளுக்கு என்ன ஆகிடும், ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு லோன் சார்ட்டு பார்த்திங்கன்னா, ஏன்னா நம்ம லோன் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம் இல்லைங்களா உள்ள. ஸோ இதில் மொத்தம் 9 விதமான லோன் இருக்குது. ஃபஸ்ட்டு லோன் பார்த்திங்க அப்படின்னா 2250 ரூபா ஃபஸ்ட் லோனாக வருது. EWI ஈக்குவல் வீக்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டு 450. என்ன ரீசன்னா 2250ல் 80% அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 1800 ரூபா. அதை 4 வாரம் கட்டுறோம். ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா 450 ரூபா கட்டினோம்னா தான் 1800 ரூபா என்ன ஆகும், லோன் அமௌண்ட் ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த 1800 ரூபா 4வது வாரம் கட்டி முடிச்ச அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 2வது லோன் எலிஜிபிலிட்டி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் கேஷ்பேக் 450 ரூபாயும் என்ன ஆகும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2வது லோன் பார்த்திங்க அப்படின்னா 5000 ரூபா. இதுக்கு யாரையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் தேவையில்லை. ஃபஸ்ட்டு லோன் எலிஜிபிலிட்டிக்கு மட்டும் 2 நபர் இன்ட்ரடியூஸ் பண்ணால் போதும். ரிமைனிங் வரக்கூடிய 8 லோனுக்கு யாரையும் என்ன பண்ண வேண்டிய கண்டிஷன் கிடையாது, ரெஃபர் பண்ண வேண்டிய கண்டிஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ 2வது வாங்கக்கூடிய லோன் 5000 ரூபா பார்த்திங்க அப்படின்னா 8 வாரம் நம்ம கட்டுறோம். வாரம் பார்த்திங்க அப்படின்னா 500 ரூபா கட்டுறோம். ஓகேங்களா? 500 ரூபா கட்டும்போது 4000 ரூபா மொத்தமாக கட்டி முடிச்சிருப்போம். இப்போ அதில் 20%ன்னு பார்க்கும்போது 5000த்தில் 20% 1000 ரூபா. ஸோ அந்த 1000 ரூபா நம்மளுக்கு கேஷ்பேக்காக அடுத்த நாள் என்ன ஆகும், ஆட் ஆகும். 3வது லோனும்
எலிஜிபிலிட்டி ஆகிடும். இதே மாதிரி 10,000, 25,000, 50,000, 1 லட்சம், 2.5 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் இந்த மாதிரி 9 வகையான லோன் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த 9 வகையான லோனை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது ஒட்டுமொத்த கேஷ்பேக்காக பார்த்தீங்க அப்படின்னா 3,88,450 ரூபாய் நம்ம கேஷ்பேக்காக ரிசீவ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டக்கூடியதில் ஒரு நாள் டிலே ஆகிடுச்சு. ஸோ இப்போ இன்றைக்கி கட்ட வேண்டியது நான் டிலே பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் 10% இன்ட்ரெஸ்ட்டோடு நான் என்ன பண்ணணும், கட்டணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வாரத்தோட 450 ரூபாய் இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும். ஸோ ஃபஸ்ட்டுன்னு கட்டி நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் அடுத்த நாள் கட்டும்போது 450 ரூபாயில் இருந்து 10% போட்டோம்னா 45 ரூபா. அப்போ 450 + 45 495 ரூபா நான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் நான் கட்டிடணும். ஓகேங்களா? ஸோ இதே 2 டைம் ஒரே லோனில் 2 டியூ நான் கண்டினியூஸாக கட்டாமல் விட்டுட்டேன், பெனால்ட்டியோடு கட்டுறேன் அப்படின்னா எனக்கு அடுத்த லோன் எலிஜிபிலிட்டி ஆகாது. ஓகேங்களா? அது மட்டும் இதில் கண்டிஷனாக கம்பெனி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேஷ்பேக் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இடபிள்யூஐ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டலாக 9 லோனும் வாங்கி 9 லோனையும் கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிறோம் அப்படின்னா ராயல்ட்டிக்கு எலிஜிபிலிட்டி ஆகிறோம். அந்த ராயல்ட்டிக்கு என்ன அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு பர் மந்த்துக்கு மொத்தமாக 20 மாதத்துக்கு கம்பெனி கொடுக்குறாங்க. அதில் அடிஷ்னல் என்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது இன் ஃப்யூச்சரில் தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ ஆனால் இந்த ராயல்ட்டி ஸ்டார்ட் ஆகிறது எப்போன்னா அந்த 9 வகையான லோனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, இந்த ராயல்ட்டி இன்கம் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பான்சர் இன்கம். இந்த ஸ்பான்சர் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம டைரெக்டாக கொடுக்குற ஒவ்வொரு டைரக்ட்டுக்கும் இன்கம் வரும். எப்போ எப்படின்னா ஏ அண்ட் பிஏ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், ஐ மீன் நம்ம லோன் எலிஜிபிலிட்டி ஆனதுக்கப்புறம் எந்த ரெஃபரல் கொடுத்தாலும் சரி நம்ம டைரெக்டில் ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் 500 ரூபாய் நம்மளுக்கு என்ன ஆகுது, இன்கம் ஆட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஏ அண்ட் பி கொடுக்குறக்கு டைரக்ட் இன்கம் வராது, லோன் எலிஜிபிலிட்டி வந்துடும். ஏ அண்ட் பி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு டைரக்ட்டுக்கும் 500 ரூபாய் இன்ஸ்டண்ட்டாக அப்போவே என்ன பண்ணிடுவோம், இன்கம்மை ரிசீவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பைனரி இன்கம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் ஃபஸ்ட்டு பைனரி இன்கம் பார்த்திங்க அப்படின்னா 1:2 இல்லைன்னா 2:1. அது என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஐடி இருக்கும், ரைட் சைடில் 2 ஐடி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பைனரி இன்கம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா லெஃப்ட் சைடு 2 ஐடி இருக்கும், ரைட் சைடில் ஒரு ஐடி இருந்ததுனாலும் என்ன ஆகுது, நம்மளுக்கு பைனரி இன்கம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த பைனரி இன்கம் 1:1லேயே என்ன ஆகுது, நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருது. அது கிடைக்கக்கூடிய இன்கம் பார்த்திங்க அப்படின்னா 10%. ஓகேங்களா? ஸோ 10% அப்படின்னா ஐடியோட காஸ்ட் 1,600 ரூபாய். அதிலேருந்து 10% பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பைனரி பேர் மேட்சிங்க்கும் 160 ரூபாய் நம்மளுக்கு இன்கமாக கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ கேப்பிங் டெய்லி பார்த்திங்கன்னா 25,000 ரூபா. ஸோ அதிகபட்சம் பைனரி இன்கமில் மட்டுமே நம்ம எடுக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா 25,000. ஓகேங்களா? ஸோ இந்த பைனரி இன்கம் நம்மளும் செய்யலாம், நம்ம டீமும் செய்யலாம். ஓகேங்களா? ஸோ அப்பர் லைனும் டவுன் லைன் நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்யக்கூடியது தான் இந்த பைனரி இன்கம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளவுடு டெக்னோட மெயின் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்டு. ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் லிங்க்கு கொடுக்குறேன், டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் இனி அடுத்தடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு ஒரு வீடியோ வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வித்ட்ரா கொடுக்கறதுன்னு ஒரு வீடியோ வரும். நெக்ஸ்ட்டு பைனரி இன்கம் அப்படிங்கிறதும் வரும். அந்த மாதிரி அடிஷ்னலாக 1 by 1 எல்லா இன்கமும் இதில் இனி செப்பரேட்டாக வரப்போகுது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி விட்டுருங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஆல் த பெஸ்ட்.